விஜய் வந்து ஜெயிச்சிருவாரு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுதா? அவங்க வேணா சொல்லிக்கலாம். பட் எந்த ஒரு இதாலையும் நிறைய பேர் சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் வாக்கா போட்டுருவாங்களா இல்லை தெரியலையே அப்படிங்கிற அந்த ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்குது எல்லாருக்குமே. ஸோ அது அந்த நமக்கு தேர்தலில் ஒரு வாக்கு வாங்கும் பொழுது சீட் கன்வர்ஷன் ஆகலை அப்படின்னா ஒரு வேஸ்ட், அந்த வாக்குகளும் வேஸ்ட். ஸோ சீட் கன்வர்ஷன் ஆச்சுன்னா அது ஓகே. சீட் கன்வர்ஷன் ஆகலைங்கிற பட்சத்தில் அதில் இவருக்கு எந்த பொலிட்டிக்கல் மைலேஜும் இருக்காது. ஆனால் திமுகவுக்கு இதில் ப்ளஸ் பாயிண்டாக போயிடும். வாக்கு மட்டும் உடையுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் பாயிண்டாக போயிடும். ஸோ ஒரே ஒரு சின்ன அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இதில் என்ன இருக்குன்னா, விஜய் அவர்களுக்கு சிறுபான்மை வாக்கு வந்து கொஞ்சம் கணிசமாக இருக்கும். அந்த சிறுபான்மை வாக்கு வந்து முன்னாடி வந்து டிஎம்கே வந்து கன்சாலிடேட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த சிறுபான்மை வாக்குல வந்து கொஞ்சம் இம்பேலன்ஸ் இருக்கனால திமுக அந்த இடத்துல மட்டும்தான் பயப்படுறாங்க. அதனால தான் நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா அதிகமாக இஸ்லாமிய மக்களை எல்லாம் தன் பக்கம் இழுக்கிறதுக்கான வேலைகளை இப்போ திமுக தொடர்ந்து பண்ணிருக்காங்க. நீங்கள் பார்த்துருவீங்க, பெரிய மாநாடு நடத்துறதா இருக்கட்டும், பெரிய பெரிய இஸ்லாமிய தலைவர்களை கூப்பிட்டு வச்சு சப்போர்ட் பண்ணி பேச வைக்கிறதா இருக்கட்டும். இது எதுக்கு பண்ணுறாங்கன்னா கிறிஸ்தவ மக்கள் தான் பெரிய அளவில் உடைய போகிறாங்க இதில். ஏன்னா விஜய் வந்து ஒரு கிறிஸ்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் கிறிஸ்தவ வாக்குகள் வந்து விஜய் பக்கம் கொஞ்சம் கணிசமாக போயிடும். அப்போ கிறிஸ்தவ வாக்கு நம்ம இந்த முறை திமுக பக்கம் இழுக்க முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சிறுபான்மையில் அடுத்த ஜங்கா இருக்கிற இஸ்லாமிய வாக்குகளை நம்ம பக்கம் திருப்பிக்கலாங்கிறது தான் திமுகவுடைய அல்டிமேட் பிளான். சரி, அது மட்டும் இல்லாமல் பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே அலையன்ஸ்னு போகிறனால சிறுபான்மை வாக்கு அந்த பக்கம் போகவே போகிறதில்ல. அது அப்படியே போனாலும் ரொம்ப கணிசமாக தான் ரொம்ப சில்லறதாக தான் போகும். பட் அங்கே சிறுபான்மை வாக்கு அந்த பக்கம் சுத்தமாக போக போகிறது இல்லை. ஸோ அது வந்து டிஎம்கே அண்டு விஜய் கிட்ட தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நம்ம நாம் தமிழர் இந்த 3 கட்சிகள் தான் இதில் பங்கு போட போகிறாங்க. இதில் விஜய் வந்து கிறிஸ்தவ வாக்குகளை கொஞ்சம் ஈஸியாக கேதர் பண்ணிடுவாருங்கிறது ஒரு பார்வையாக இருக்குது. சரி, அதனால இஸ்லாமிய வாக்கை எப்படியா நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல திமுக மெனக்கிறது. இதுதான் நமக்கு இப்போதைக்கு தெரியுது.